ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த வழிபாடு, பாராயண வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற மக்கள் எல்லா நன்மையும் அடைவார்கள். மேலும் இங்கே தொடர்ந்து தர்ம காரியம் நடந்து வருகிறது. வேறு எங்கேயும் இப்படி நடக்க முடியாது. ஓரிரு நாள் செய்வார்கள். ஏதோ மாதம் பூச நட்சத்திரம், பௌர்ணமி, ஏதோ விழா காலத்தில் சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரம், இது போன்ற நாட்கள் தான் செய்வார்கள். தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல் ஓங்கார குடியில் தான். வேறு எங்கும் இருக்க முடியாது, இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆக தொடர்ந்து ஒரு காரியம் நடக்குது என்றால் அங்கே அருள்பலம் வேண்டும். அருள்பலம் இல்லை என்றால் முடியாது. அருள்பலம் உள்ள மக்கள் தான் இக்காரியம் செய்வார்கள், செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம அகத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள் செய்கிறார்கள், நல்ல சிறந்த காரியம். மற்ற இடத்தில் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் இங்கே பிரச்சனை இருக்கும். ஒரு குடும்பம் நல்லபடி நடக்குது, தடையில்லாது பெண்ணுக்கு திருமணம், பையனுக்கு திருமணம், எல்லோருக்கும் குழந்தைகள், நல்ல ஒரு அமைப்பு, தடையில்லாமல் குடும்பம் நடக்குது என்றால் அந்த குடும்ப தலைவன் நல்லது புண்ணியம் செய்திருக்கிறான். புண்ணியம் செய்த குடும்ப தலைவன் இருந்தால்தான் அங்கே நோய் நொடி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வம்பு வழக்கு இல்லாமல் அந்த குடும்பம் நல்லபடி இருக்கும். பிறக்கும் குழந்தையும் அழகான குழந்தையாக இருக்கும். இல்லை என்றால் நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக இருக்கும். ஆக குடும்ப தலைவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும். அதுபோல் ஒரு சங்க தலைவன், தலைமை தாங்குகிறவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும், அல்லது புண்ணியவானுடைய ஆட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். இல்லைன்றால் காரியம் நடக்காது. ஆகவே புண்ணியவான்களின் முறைப்படுத்தப்பட்ட 131 மகான்கள், ஞானிகள், இது போல் சித்தர்கள் போடித்தப்பை அன்பர் மோர் செல்லபிரெட்டியார் அவர்களும் கோளறு பதிகத்தை, திருஞான சம்பந்தன் என்றாலே இறையில் உலகம் கிட்டுக்கிட்டு நடுங்குன்னா, திருஞான சம்பந்தன் நாமத்தை சொன்னாலே அவர் இயற்றிய கோளறு பதிகத்தை ஒரு நம்ம சுப்பிரமணிய செட்டியார் அவர்களும், வான்புகழ் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை அன்பர் கருணாகரன் அவர்களும் பாராயணம் செய்து படித்தார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துக்கிறோம். ஆகவே இந்த நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்று படித்தது, வள்ளுவன் தீவினை அச்சம், கோளறு பதிகத்து விளக்கம் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கடல், அது ஒவ்வொன்றும் கடல். ஆகவே அதற்கு விளக்கம் சொல்லாமல் இதற்கு மட்டும் சொல்ல, திருஞான சம்பந்தனுடைய திருவடியை வணங்கி தான் பேசுகிறேன். இப்பொழுது 131 மகான் திருவடி வணங்கி பேசுகிறேன். திருக்குறள் என்று தீவினை அச்சம் அப்படி என்றால் பாவத்துக்கு பயப்பட வேண்டும். தீவினை தீய பாவம், தீவினை என்றால் பாவம், நல்வினை என்றால் புண்ணியம். தீவினை அச்சம் அப்படியே சொன்னார் வள்ளுவ பெருமான். ஏன் பயப்பட வேண்டும், அது பின்னாடி விளக்கம் சொல்வார். இப்போது இந்த வாரி இருந்த வாரி, அந்த வாரியில் ஒரு கீரி பிள்ளை போச்சு. கீரி பிள்ளை போனால் நாய் பிடிச்சி தலை பிடிச்சி கவிச்சு அப்படி உதறிச்சு. 2 உதவி ஒன்றா கீரி பிள்ளை செத்து போச்சு. போட்டுட்டு அது பாட்டை போய்கிட்டே இருக்குது. வள்ளுவ பெருமான், நாயே, இந்த மாதிரி கீரி பிள்ளை உனக்கு என்ன இடைஞ்சல் செஞ்சது, அதையே அப்படி கொண்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லலை. வள்ளுவன் சொல்ல மாட்டான். பன்றி குட்டியை நாய் கவிடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அது பாட்டு போய் சாக்கடிச்சிட்டு போகும். அதுக்கு ஒரு வேலை. அதே மாதிரி மாடு உண்டு, ஒரு மாடு முட்டி மாடு சில செத்து போகும். மாட்டை பார்த்தியா, மாடை ஏன் அப்படி கொன்னேன்னு கேட்க மாட்டான். அது மாதிரி செம்பிளி கடாவும் ஒன்றோடு மோதும், கொம்பெல்லாம் ஒடிஞ்சு ரத்தம் விடும், மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், செத்து போனால் விட்டு. அதே மாதிரி கோழி சண்டை, சேவல் கோழி ஒன்றோடு ஒன்று கொத்தி அந்த ஒரு கோழி மயங்கி கீழே உருவ மட்டும் விடாது. இப்படியே அடிச்சு இப்படியே இப்படி தான் உலக மக்கள். ஆக ஒரு மிருகங்கள் வர இடத்துல மற்றொரு மிருகம் போனால் கடிக்கும், எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்து வள்ளுவன் இப்படியெல்லாம் செய்கிறீங்களே நியாயமா, அவனு கோழியையோ நாயையோ பன்றியையோ மற்ற ஜீவராசி ஆடு மாடையோ கேட்டதில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் சொன்னான்.
ஆறறிவு படைத்தவனே, தீவனைக்கு பயப்படுன்னா. நான் ஏன் பயப்படணுன்னா, பாத்தியா ரோட்டில் உட்காந்துரு, ஐயா 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 பாத்தியா கையோடு இல்லை, இங்கே இது கை கணு இதுவரையும் இருக்காது, விரலே இருக்காது, அதை அப்படி காட்டிக்குவான், ஐயா ஐயா ஐயான்னு. பாத்தியா அவனே எதுக்கு அவன் படுத்திருக்கான் ரோட்டு மேலே துண்டு விரிச்சு போட்டு, நீ எல்லாம் பார்க்கணும் தானா படுத்திருக்கிறான். நான் தீவனைக்கு பயப்பட வேணும், பாவத்துக்கு பயப்பட வேணும்னு சொல்கிறது இதுக்கு தான். இந்த மாதிரி அவனுக்கு எதையும் வரக்கூடாதுன்னு தான் தீவனைக்கு பயப்பட வேணும். தீவனை அச்சம், அஞ்சுதல், பயப்படுதல். கடுவடி சித்தர் சொல்லுவார், பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாது மௌனர். அப்போ அவர் லெகுவாக உலக மக்கள் புரிய முடி சொன்னார். அன்பு மாதம் சொன்ன இல்லையா, லெகுவாக எல்லோரும் புரிய முடி சொன்னார். திருவள்ளுவரில் நம்ம பண்ணுவேன், நானே பொருள் புரியாவிட்டால் சிக்கல் படுத்துவேன், வார்த்தையை கொண்டு சிக்கல் பிடிச்சிருப்பேன், யாருக்கும் புரியாது. என்ன ஒரு மணி நேரம் பேசினார்னா என்னமோ பேசினார், நாம் எனக்கு புரியாது, அதான் தத்துவம் பேசினார்னா. புரியாது பேசுவது யாரும் பேசுவோம், வள்ளுவன் புரியாமல் பேச மாட்டான். சரி, சங்க இலக்கியங்கள் இருக்கும், அது பாட்டு போய் அவங்க பொருள் அது இது தினசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரெல்லாம் அந்த வள்ளுவன் ஞானிகிட்ட அப்படின்னு பேச மாட்டான். அரைஞ்சே விரும்பு ஆறுவது செய்யணும் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. பெரிய கருத்துக்களை சுருக்க சொல்வது, தெளிவாக சொல்லதான் ஞானிகள். அப்படி பாவம் செய்யாத மணிமன்னு கடுவடி சித்தர் சொல்வார். வள்ளுவர் திருமூல தேவர் சொல்வார், தூய்நெறி அப்படின்பார், மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிராந்தன் எனையடிதனர். தூய்நெறி அப்படின்னார். இப்போ வள்ளுவ பெருமான் பாவத்துக்கு அஞ்சவர்னு சொன்னார். திருமூல தேவன் சொன்னார், அது மனித வர்க்கத்தால் முடியாது, சின்ன விஷயம் அல்ல. ஏன்னா மனித வர்க்கத்துக்கு முன் செய்த நல்வினை காரணமாக ஆள்படையும் பணபலமும் சிறந்த கல்வியும் செல்வாக்குள்ளவர்கள் எதை வேணாலும் பேசுவார்கள், எதையும் செய்வார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு ஒரு தனி தைரியம் இருக்குது. அது முன் செய்த வினை காரணமாக இருக்குது. ஆக அதெல்லாம் வள்ளுவன் சொல்லவில்லை. ஆக அப்படி இருந்தாலும் அது நல்வினை காரணம் நினைக்க வேண்டுமே தவிர அதுக்காக தீமை செய்ய முடியாது. ஆள்படி இருந்தாலும் சரி, உடல் வலிமை இருந்தாலும் சரி, தீமை செய்யக்கூடாது, நல்வினை காரணமாக வந்திருக்குன்னு சொல்லுவார். ஆக எதுவாக இருந்தாலும் வள்ளுவனுடைய கருத்தே இப்போ சுருக்கி சொல்லுகிறேன். தீவனைக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்கிற நோக்கமே, சிலர் தான் இப்போ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் 3 நேரம் சாப்பிடுவர்கள், தடையில்லாமல் 3 நேரம் சாப்பிடுவர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள். அப்போ பற்றாக்குறை மிகுதியாக இருக்குது, வறுமை இருக்குது, நோய் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நல்வினை தீவினை காரணமாக. ஆக வறுமையிலிருந்து விடுபட வேண்டும், இப்போ வறுமையில்லா வாழ்வு தர வேண்டும், உடல் நோய் இல்லாது இருக்க வேண்டும், எல்லாம் இப்படி நல்லபடி இருக்க வேண்டும் என்று தான். அதுக்கு தான் தீவனை செய்யக்கூடாது என்று. தீவனை செய்தால் என்னாகும்? பிரச்சனை வந்துடும். என்னதான் ஆள்படை இருந்தாலும் என்னதான் படம்படை இருந்தாலும் தீமை செய்யக்கூடாது. தீவனை செய்தால் பிரச்சனை வரும் வள்ளுவன் சொல்கிறான். சுருக்கமாக சொல்லுகிறோம், தீவனைக்கு அஞ்ச வேண்டும் வள்ளுவன் சொல்லுகிறான். தீவனை செய்தால் வினை சூழும் என்று வள்ளுவன் சொல்கிறான். சரியா? தீவனை செய்யாமல் இருக்க வேண்டால் என்ன செய்ய வேண்டும்? ஆள்படை இருக்குது, பணப்படம் இருக்குது, எதை சொல்ல வேணால் செய்தலாம். தீவனை செய்யாமல் இருக்க வேண்டாம். ஞானிகள் திருவடியை, ஞானிகளை பூஜை செய்தால்தான் நம்ம போகிற பாதை சரியில்லை, வினை சூழும் என்று உணர்த்தப்படும். சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் தினமும் பூஜை செய்த மக்கள் எப்போதுமே தீவனைக்கு பயப்படுவார்கள். தீவனை செய்வதற்கு பயப்படுகிற மக்கள் தினம் பூஜை செய்கிறவர்கள். ஒன்று புண்ணிய பலம் இருக்க வேண்டும், அல்லது அருள் பலம் இருக்க வேண்டும். இந்த 2ம் இருக்கிற மக்கள் தான் பாவம் செய்ய பயப்படுவார்கள். வள்ளுவன் என்ன சொல்கிறான்? தீவனையார் அஞ்சார். முதல் பாடல் என்ன காரணம்னா, தொன்று தொட்டு பல ஜென்மங்களில் பாவம் செய்து வன்மனம் உள்ளவர்கள். வன்மனம் கொஞ்சம் கூட இதயத்தில் ஒரு பச்சாதாபமே இருக்காது. அவன் தீமைக்கு பயப்பட மாட்டான். தீவனையார் அஞ்சார். முன் செய்த பாவத்தின் காரணமாக மூர்க்கத்தனம் இருக்கும். யார் கண்ணீர் விட்டாலும் அதை பற்றி கவனிக்கவே மாட்டான். பிறர் கண்ணீர் விட்டால் ஐயோ பாவம் என்று இறங்குகின்ற எதையும் தலைவன் வாண்டுகின்ற இடையம். பிறர் கண்ணீர் விட்டாலும் கருணை காட்டாதவர்கள்லாம் தீவனை இதயத்தில் மூர்க்கத்தனம் இருக்குது. அது பாவ சுமை இருந்தால் தான் அப்படி வன்மனம் வரும். தீவனையார் அஞ்சார்னா அவனே சொல்லிட்டான். தொண்டு தொட்டு தீமை செய்த மக்கள், பாவம் செய்தவர்கள் பயப்பட மாட்டார்கள். தீவனையார் அஞ்சார், விளிமையார் அஞ்சுவர். தீவனை என்னும் செருக்குனான். விளிமையான உயர்ந்த மக்கள், பண்புள்ள மக்கள், அறிவுடையவர்கள், மேலான மக்கள், சான்றோர்கள், பெருந்தகையாளர்கள், பெருந்தகையாளர் அவர்கள் பயப்படுவார்கள். தீவனையார் அஞ்சார், விளிமையார் அஞ்சுவர். தீவனை என்னும் செருக்கு. பாவம் செய்வதற்கு பயப்படுகிற மக்கள்,
அந்த செருக்கு என்பதுக்கு பல இடத்த பொருள், ஒரு மயக்கம் அல்லது கர்வம் என்று சொல்லலாம். செருக்கு என்பது பெருமிதம் என்று ஒரு பொருள் உண்டு. அது அந்தந்த பகுதிக்கு அந்தந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி வரும். இங்கே என்ன சொல்கிறான், அது போன்ற ஒரு காரியத்தை மயக்கம், அது ஒரு வகையான ஒரு மயக்கத்தை பெரியவங்க செய்ய மாட்டாங்க. தீவனை யாரஞ்சார் விழுமையார் அஞ்சோ தீவனை என்னும் செருக்கு, தீவனை என்று சொல்லப்பட்ட ஒரு திமிர் அல்லது கர்வம் அல்லது மயக்கம். இதை ஏன் வள்ளுவன் சொல்கிறான், இதுக்கு ஏன் அறிவுரை உலக நாடி சொன்னான். சான்றோர்கள் தொடர்பு இருந்தால், பெரியவங்க ஞானிகள் தொடர்பு இருந்தால் இது போன்ற குணக்கேடு வராது. சரியா தொடர்ந்து அப்போ அகத்தீசனையும் நந்தீசனையும் பூஜை செய்கிறோம், திருமலை தேவனை பூஜை செய்கிறோம், ராமலிங்க சாமி பூஜை செய்கிறோம். அப்போ அவர்கள் நினைச்சவர்கள் காலையில் ஞானிகளை வணங்கி வீழ்ந்து வணங்குறோம். இன்று இவன் ஒரு பிரச்சனைக்கு அகப்பட போகிறான், பக்கத்து வீட்டுக்காரன் தேவையில்லாமல் வம்புழுக்க போகிறான், நிச்சயமாக அவனுக்கு பகை வரும்போது இவன் அடாது செய்து விடுவான். நம்ம தொண்டன் காலையில் நம்ம திருவடி பூஜை செய்தவன், நம்ம பிள்ளை இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் வேணுமுன்னே வம்புழுக்க வர்றான், நம்ம என்ன உடனே அவனை என்ன செய்வார்கள்னா ஒரு நிமிஷத்தை மாற்றி விட்டுருவாங்க. ஒன்று இவர்களுக்கு இவருக்கு திடீர்னு ஒரு செய்தி இவர் வெளியில் போயிடுவார்கள், அல்லது அவனுக்கு ஒரு செய்தி அவன் வெளியே போயிடுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்பாடு சந்திப்பாடு அந்த சந்தர்ப்பமே இல்லாமல் செய்து விடுவார்கள். பூஜை செய்தால் அடாத செயல் நடக்காது, அடாத தீமை நடக்காது. இவன் ஒதுங்குவான், உள்ளது இவன் பணிந்து போவான், அல்லது ஏதோ சந்தர்ப்ப காரணமாக அந்த தீவனை அடக்காது. அதுதான் பெரியவங்ககிட்ட ஒரு பெரிய பண்பு. தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு தீமை வருவதற்கு முன்னே தடுத்து விடுவார்கள், அல்லது பொறுத்து கொடுக்கின்ற பண்பு தருவார்கள். ஒன்று பொறுத்து கொடுக்கின்ற பண்பு, அல்லது ஏதேனும் சிக்கல்கள் போட்டு ஒரு திடீர்னு நோய் வந்தோ அல்லது குடும்பத்து நோய் வந்தோ ஒதுங்கி கொள்வார்கள். ஆக பூஜை செய்கிற மக்களுக்கு தீமை வராது. அதுதான் பெரியவங்களோட ஆட்சி. அவங்களுடைய ஆட்சி இருந்தால் அப்படி வராதுன்னு சொல்லுவான். இப்போ வள்ளுவன் என்ன சொல்லுவான், தீ போல தாற்பெறற்கன் செய்யற்க நோய் போல தன்னை அடல் வேண்டாதன்னா, தீ போல தான் பிறர்க்கன் செய்யற்கன்னா, தீவனை மற்றவருக்கு செய்யாதே. ஏன் செய்யக்கூடாதுன்னா, நோய் சூழ்ந்திருக்கு இல்லையா, எவ்வளோ நோய் இருக்குது சமுதாயத்தில், இனம் புரியாத நோய்களெல்லாம் இருக்குது. 3 வயசுலேயே புத்துநோய், 5 வயசில் புத்துநோயெல்லாம் பார்த்துருக்கேன் நான். 5 வயசில் எந்த போல போட்டுச்சு, எந்த குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டால் 5 வயசில் புத்துநோய் இருக்குது. அப்படியெல்லாம் கொடுமைகள். என்ன காரணம், முன் செய்த வினைகள். தீ போல தான் பிறர்க்கன் செய்யற்க நோய் போல தன்னை அடல். நோய் உன்னை சேராமல் இருக்கணுமா அப்படின்னா நீ தீமை செய்யாதே, நோய் இல்லாமல் வாழணுன்றான். அப்போ நோய் இல்லாத வாழ விரும்புகிற மக்கள் என்ன செய்ய வேண்டும், சான்றோர்கள் தொடர்பு இருந்தால் தான் சொல்லுவார்கள். பெரியவங்க ஞானிகள் ஆட்சி இருந்தால் ஏதோ மாதம் 2 பேருக்கு அன்னதானம் செய்யா, அன்னதானம் செய்ய உனக்கு நல்லது நடக்குன்றான். புண்ணியம் செய்தாலும் அந்த சாந்தம் வந்துவிடும். சான்றோர்கள் தொடர்பு இருந்தால் புண்ணியம் செய்ய சொல்லுவாங்க, பூஜை சொல்லுவாங்க, சுட்டி காட்டணும். இப்போ பூஜை செய்ய சொன்னால் யாரையா பூஜை செய்யறதுன்னா, யாரை பூஜை செய்கிறது, இது கோழி ஆடு வெட்ட கோயிலில் பூஜை செய்ய முடியுமா, சிறு தெய்வங்கள். சிறு தெய்வத்தை பூஜை செய்தால் என்ன ஆகும், இவன் செய்கிறதே பாவம் தானே. கோழி ஆடு வெட்டினா என்ன ஆகும், முன்னை செய்த பாவமே மூட்டையாக இருக்குது, மறுபடியும் பாவம் செய்து எந்த புண்ணியத்தை தேட முடியும். உயிர்கொலை செய்கிறவர்கள் அவ்வளோ பேருக்கும் யாராக இருந்தாலும் சரி. நான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், நம்ம யாருக்கும் உயிர் கொலை செய்தால் நிச்சயமாக அந்த உயிர் கொலை செய்த பாவம் இவனை விடாது. ஏன் விடாதுன்னா, உயிர் கொலை செய்தால் மூர்க்கத்தனம் வரத்தான் செய்யும். ஒரு கோழி ஆடு கோயிலில் வெட்டினாலும் சரி அல்லது சாப்பிட வெட்டினாலும் சரி, வெட்டினால் உயிர் கொலை செய்தால் என்ன ஆகும், இவர்களுக்கு மூர்க்கத்தனம் வரும். தொடர்ந்து செய்தால் என்ன வரும்னா, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. மேலும் மேலும் செய்தால் என்ன செய்யணும்னா, மகன் தந்தையை உதைப்பான், குடும்பத்தை ஒற்றுமை இருக்காது, நோய் சூழ்ந்துக்கு. இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது யார் செஞ்சுருக்கான், அந்த காலத்து பெரியவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஞானிகள் மிகுதியாக வந்திருக்கான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள் செஞ்சிட்டார். அப்போ குடும்ப முன்னேற்றத்துக்காக உயிர் கொலை செய்ய 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 வியாபாரம் தடைப்படும், அவமானம் வரும், குடும்பத்தை முன்னேற்றம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது, நிம்மதியே இருக்காதுன்னா இது சான்றோர் தான் சொல்லுவான். பெரியவங்க இருந்தால் ஏன் உயிர் கொலை செய்கிற, 4 பேர்த்து அன்னதானம் செஞ்சுட்டு போய, இப்போ ஒரு லாரி வாங்கினா ஒரு கோழி அறுத்தணும் ஒரு ஆடு வெட்டுன்னு சொல்லுவான். என்ன காரணம், இவன் அது மாதிரி செய்யும்போது அந்த வண்டியை வீணாக போகும். அது யாருக்கு தெரியாது. இப்போ நாங்கள் சொல்லணும், அல்லது என்னை போன்ற யாரோ ஒருத்தர் அனுபவப்பட்டவன் சொல்லணும். இல்லைன்னா அவன் வாட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். வீடு கட்டுறதுக்கு முன்னே கோழி இருப்பான், லாரி வாங்கினா ஒரு கோழியை ஒரு காடை வெட்டுவான். குடும்பத்தை பிரச்சனைனாக்கா இது கோயிலில் வேண்டிக்கான் சிறு தெய்வத்துக்கு. அது நான் சான்றோர்கள் ஞானிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. வேணாம் ஐயா, உனக்கு துன்பம் வந்தது காரணம் முன் செய்த வேணே, மறுபடியும் பாவம் செய்து விட்டாதே, போய் அன்னதானம் செய்ய அப்படின்னு சொல்லுவான்.
இப்போ நாங்கள்லாம் போனாக்கா எங்கே திரும்ப போவோம்? ஸ்ரீரங்கம் போவோம், திருவானைக்காவல் போவோம், வயலூர் போவோம், மாமேரு ஆகிய திகழக்கூடிய பழனி மலை போவோம், சாமி மலை போவோம், திருச்செந்தூர் போவோம், இது மதுரை போவோம், திருப்பரங்குன்றம் போவோம். இது மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போவோம். அதெல்லாம் பெரிய பெரிய திருப்பதி கொங்கண மகரிஷி அடக்கம். இது மாதிரி பெரிய இடத்துக்கு நாங்கள் போய் ஆசி பெறுவோமே தவிர இந்த சிறு கோயிலுக்கு அந்த ஆடு கோழி வெட்டுறதுக்கு போகவே மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். என்ன காரணம்? பெரியவங்க ஆசி இருந்தால் தான் இந்த புத்தி வரும், இல்லாட்டி அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆக அங்கே வருங்காலத்து எப்படி நடக்கும்? இப்போ ஒரு ஸ்ரீரங்கத்திலையா சட்டமணி அடக்கம், திருவானைக்காவலா மயூரேசர் அடக்கம், ஒரு வயலூரா ஆசான் அருணகிரிநாதன் ஆசி பெற்ற இடம், பழனியா போக மகரிஷி சன்னிதானம் இருக்குது, ஆசான் ஞானபண்டி சன்னிதானம் இருக்குது. வருங்காலத்தை நம்ம சங்க சார்பாக அங்கே சாப்பாடு போடுவோம். கோயிலை விட்டு வெளியே வரும்போது அவளை பொங்கலோ புளியோதரை அது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுப்போம். வருங்காலத்தை திட்டம் இருக்குது, நடக்கும்னு நினைக்கிறேன். வீண் போகாத நாங்கள் சொன்னோம். பழனி மலை விட்டு வெளியே சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது சாப்பாடு இருக்கும். இந்த பொங்கல் ஒரு ஆள் சாப்பிட்றோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கமும் அல்லது திருவானைக்காவல் பெரிய ஸ்தலங்கள்லாம் கோவிலை விட்டு வெளியே வரும்போது வாசல் தயாரமான ஒரு இலையல், ஒரு தாமரை இலையோ ஒரு இலையோ வச்சு சாப்பாடு கொடுப்பார். அந்த 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 வாய்ப்பு நாங்கள் நம்ம சங்கம் பெற்றுச்சுன்னா பெருமைக்குரிய செயல் தான். அது பிற்காலத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக அது மாதிரி இடத்துக்கு போகணும், அது மாதிரி இடத்துக்கு போய் ஆசி பெற வேண்டும். எல்லாம் சாதாரண நான் சொல்லுகின்ற இடம் பெரிய தஞ்சை பெரிய கோயில், சாமி மலை, இதெல்லாம் பழனி, இதெல்லாம் சொல்ல முடியாத பெரிய திருப்பரங்குன்றம் அந்த இடத்துக்கே நினைக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பெரிய ஸ்தலங்களெல்லாம் அங்கே போய் ஆசி பெற்று வரணும். நாமெல்லாம் வசூல் செய்வோம், சிறிது இதுக்கு போக மாட்டோம். ஆகவே மனிதன் ஆசி பெற்று அங்கே மாதிரி இடத்துக்கு போகணும். இப்படி தினமும் பெரியவங்க ஆசியை வணங்கணும், ஞானிகளை பூஜை செய்யணும். இப்படிலாம் இருந்தால் தான் நோய் இல்லாத வாழலாம். பெரியவங்க ஆசி பெற்றால் நோயாது. பூஜை செய்ய பெருந்தன்மை தானே வரும்னா, பெருந்தன்மை என்பது தானே வரும். சின்ன புத்தி இருக்காது, லோபித்தனம் இருக்காது. என்ன காரணம்? தலைவனே அருள் செய்வார். ஆகவே எனக்கு ஆசான் 5-10 நிமிஷம் தான் அனுமதி கொடுத்தாரு, ஏதோ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் நாம் எல்லாம் இனிமேல் தினம் பூஜை செய்து பழகிக்கொள்ள வேண்டும். நாம் பூஜை செய்கிற மகான்கள் சாந்தியமாக வடிவான மக்கள், புண்ணியவான்களை பூஜை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். புண்ணியவான்களை பூஜை செய்ய பிள்ளைகள் நல்லா படிக்கும். புண்ணியவான்களை பூஜை செய்ய செல்வம் பெருகும். புண்ணியவான்களை பூஜை செய்ய உயிர்கொலை செய்வது பாவம் என்ற நினைப்பு வரும். புண்ணியவான்கள் பூஜை செய்ய சிறுதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது நினைப்பு வரும். புண்ணியவான்கள் பூஜை செய்ய அன்னதானம் செய்ய உணர்வு வரும். புண்ணியவானை பூஜை செய்ய உடல் ஆரோக்கியம் வரும். புண்ணியவானை பூஜை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், எல்லா நன்மை உண்டாகும். புண்ணியவானை பூஜை செய்ய நம்ம யார், நம்ம ஏன் நோய் வந்தது, நமக்கு ஏன் கொனைக்கேடு வந்தது, ஏன் மன ஒருநிலைப்பட மாட்டேங்குது, பூஜைக்கு என்ன காரணம் என்று உணர்த்தப்படும். இதெல்லாம் புண்ணியவான்கள் தயவு இருந்தால் தான். இப்போ நம்ம அகத்திய சன்மார்க்க சங்கம் சுட்டி காட்டக்கூடியவன் தான் புண்ணியவான்கள். மற்ற இடத்துலலாம் அப்படி சுட்டி காட்டினா மற்ற இடத்துல இருக்கலாம், இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பெரிய ஸ்தலங்களும் இருக்குது. ஆகவே ஆசா ஞானிகளை வணங்கி நமக்கு பெருதற்கரிய மாவுடைய பிறவி கிடைத்திருக்கு. நமக்கு பெருதற்கு அற்புதம். இந்த உடம்பு சாதாரண உடம்பு இல்லை, அவ்வளோ அற்புதம் நிறைந்த உடம்பு இந்த உடம்பு. ஆனால் சாதாரண இல்லறத்துக்கும் இந்த தேகத்தை காமத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த உடம்புக்குள்ளவே அற்புத சக்தி இருக்குது. அதை தட்டி எழுப்புவதற்கு அந்த சக்தியை தட்டி எழுப்பினால் மரணமில்லா பெருவாள் பெறலாம். அவ்வளோ பெரிய சக்தி உடம்புக்குள்ளே இருக்குது. மரணமில்லா பெருவாள் பெறவும் அற்புத செயல் செய்யலாம். அப்பேற்பட்ட வாய்ப்பு இருந்தும் அது மாதிரி வாய்ப்பு உள்ள மக்கள், வள்ளுவ பெருமானோ, ராமலிங்க சாமியோ, மாணிக்கவாசகனோ, தாய்மான சாமிகளோ, தென்னான சம்பந்தரோ, இதெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த உமையை காமதேகத்தை நீக்கி அந்த உள்ளொளியை கண்டவர்கள், அவர்கள் சாந்தியுமே உடைய வாசியனமே இருக்காது, அவர்களுக்கு பொறாமை இருக்காது, சினமே இருக்காது, அப்படியே நிசப்தமாக இருப்பார்கள். யாரேனும் உலகத்தில் திருஞான சம்பந்தா, திருநாவுக்கரசே, பதஞ்சலி முனிவர், அருணையனான பயப்படாதுன்னு சொல்லுவான். அழைக்க வைக்கணும். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், அன்பர் மாதவன் சொன்னது போல் லெகுவா எல்லோரும் புரிய வைத்து எப்படியாவது அங்கே ஆசி பெற்றுக்கணும். நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். பெரியவங்களை அறிமுகப்படுத்தி, எல்லாம் பெரியவங்க ஐயா பிடிச்சி கரையேறிக்கிங்க, அவங்க வேலையே இல்லை, நிசப்தமாக அப்படியே இருப்பாங்க. பரபிரம ஸ்வரூபம், திருவடியை நாமத்தை சொல்லி ஆசி பெற்றுக்குங்க, நோயில்லா வாழலாம். பிறகு சிந்தித்து என்ன பிறகு சிந்திக்க முடியாது. இருக்க போதே காலம் உள்ள போதே இந்த தேகத்தை பயன்படுத்தி, நம்ம அற்புதமான தேகம் இது,
இந்த தேகம் துணை கொண்டு நோய் வருவதற்கு முன்னே, முதுமை வருவதற்கு முன்னே, சாவு வருவதற்கு முன்னே ஞானிகள் ஆசி பெற்று ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நல்லபடி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பூஜை செய்தால்தான், பூஜை செய்து வந்தால்தான் பிள்ளைகள் நம்மளை கவனிப்பான். பிள்ளைகளெல்லாம் எம்ஏ படிக்க வச்சேன், பிஏ படிக்க வச்சேன், ஆடிட்டாக படிக்க வச்சேன், திருமணம் செஞ்சு வச்சேன், வீடு கொடுத்து வச்சேன், எல்லாம் செஞ்சேன், என்னை கவனிக்கவே இல்லைன்னா பரம்பொருள் பார்ப்பான். நல்லா தான் செஞ்சேன், உனக்குன்னு புண்ணியம் செஞ்சான்னு கேட்டான். உனக்குன்னு புண்ணியம் செஞ்சுருந்தியா? பிள்ளைகளை படிக்க வச்சேன், வேலையை வாங்கி வச்சேன், திருமணம் செஞ்சு வச்சேன், எல்லாம் செஞ்சியே, பிள்ளைங்க ஒன்று திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறானா? என்ன அவ்வளோ பெரிய புண்ணியம் வேண்டாம், நீ எல்லாம் செஞ்சிய பெரிய மகத்துவமாக பெரிய வேலை, என் பிள்ளைகள்லாம் பெரிய பட்டதாரி ஆட்சியெல்லாம் பண்ணேன், வேலையெல்லாம் வாங்கி வச்சேன், அங்கே அவங்க காலில் வந்து இவங்க வந்து வேலை வாங்கி உன்னைக்கு என்னடா செஞ்சேன்னா என் பிள்ளை என்னை கவனிக்கவே இல்லைண்ணா. அவன் ஏழலாமல் சிரித்தான். கடவுள் ஏழனமாக சிரித்தா. ஏன் என்னப்பா சிரிக்கிறேன்னா, உனக்குன்னு ஒன்று தேடிக்கிட்டேடா, உனக்குன்னு எதை தேடிக்கிட்டியா? பரவாயில்ல, அவனை தேடினேன், அவனை நல்லா தான் இருக்கான், உனக்குன்னு எதை தேடிக்கிட்டேன்? அப்போ எனக்குன்னு என்ன தேடினேன்? ஒன்று என் திருவடியை பற்றி பூஜை செய், இல்லை மாதம் 2 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுருந்தியா? மாதம் 2 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுருந்தா உனக்கு நல்லது நடக்கும். தர்மம்னா கிலோ என்ன வேணும்னு கேட்டவன் நீ, தர்மம்னா என்ன கிலோன்னு கேட்டான். அட நீ செய்ய வேண்டாட்டா கருமம், நீ தர்மம் செய்வனா? செய்கிறவனை தடுக்காமல் இருந்தியா? செய்கிறவனை தடுக்காமல் இருந்தா அதாவது புண்ணியம். நீ தர்மம் செய்ய வேணாம், அந்த யோகியதை உனக்கு இல்லை. செய்கிறவனை தடுக்காமல் இருந்தியா? அதையும் கெடுத்த. சரி, அதான் கெடுத்தி இல்லை, பொறாமப்படாத இருந்தியாடா பாவி. பொறாமப்பட்டி இல்லை, பொறாமப்பட்டதுனா உனக்கு எவன்டா உதவி செய்வான்? நான் கிட்ட வர முடியாது. இப்போ நான் என்கிட்ட யாரும் வந்து உதவி செய்வான்? மூதேவி அனுப்பி வைக்கிறேன், உனக்கு சனீஸ்வரன் அனுப்பி வைக்கிறேன். நான் ஈசன். சனீஸ்வரன் நீ யாருன்னு கேட்டான். நான் நல்லவர்களுக்கு ஈசனாகவும் உன்னை போட்ட கருணை இல்லாதவனுக்கு சனீஸ்வரன் மாறி இருக்கேன்னா. அப்புறம் திருமகள் மூதேவி யாருன்னு கேட்டான். பண்புள்ள மக்களுக்கு, தயவு செஞ்சுள்ள மக்களுக்கு நான் திருமகளாகவும், இது போன்ற மூர்க்கர்களுக்கு நான் மூதேவியாக இருப்பேன்டா. நானே மூதேவியாக இருப்பது நானே திருமகளாக இருக்கிறேன், நானே சனீஸ்வரன், நானே ஈஸ்வரன். அப்போ 2 பேரும் ஒன்று தானா? புண்ணியவான்களுக்கு ஈசன், பாவிகளுக்கு சனீசன். பண்புடைய மக்களுக்கு திருமகள், பண்புள்ள மக்களுக்கு மூதேவி. ஆகவே இது கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்க, நான் பேசுகிறது கசப்பாக இருக்கலாம். ஆகவே எனக்கு அதிக நேரம் பேசக்கூடாதுன்னு கட்டளை வந்திருப்பதனாலே நீங்களெல்லாம் திருமகள் கடாட்சம் பெற வேண்டும். திருமகள்னா நல்ல பண்புள்ள வாழ்வு, பண்புள்ள செல்வத்தை பெருக்கி செல்வத்தை பெற்று வாழ வேண்டும். அது நெறி கடந்த பொருளாக இருந்தாலும் அது பிரச்சனை வந்துடும். நெறிக்கு உட்பட்ட பொருள் தான் உங்களுக்கு கை கூடும். நெறி கடந்த பொருள் அது கை விட்டு போகும், துன்பத்தை தந்துட்டு போகும் நான் வள்ளுவன். ஆகவே எல்லாவற்றுக்கும் மாதம் 20 அன்னதானம் செய்ய வேண்டும். தினம் பூஜை செய்து பழக வேண்டும். பூஜை செய்ய கேட்கும்போது ஆசானை கேட்கணும். திருஞான சம்பந்த அகத்தீசா நந்தீசா அடியின் மனிதாயுமான உள்ளவனாக வாழ வேண்டும். ஏன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்குறான். நல்ல வேணாவே, அதெல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் என் நிலையில்லாதது. சக்கரவர்த்தியாக இருந்தாலும் நிலையில்லா வாழ்க்கை பெற்றவன். இன்றைக்கி இருப்பான், நான் செத்து போவான். இந்த உலகத்தில் நான் எதையும் விரும்பலை, நான் மனிதாயுமான உள்ளவனாக வாழ வேண்டும். ஏய், இவ்வளோ பெரிய உயர்ந்த கேள்விகள் மனிதாயுமானவனா? நான் ஜீவத்தை உள்ளவனாக வாழ அருள் செய்ய வேண்டும். அடே, இதை விட பெரிய கேள்வி. நான் நான் உணர அருள் செய்ய வேண்டும். அது அதை விட பெரிய கேள்வி. அடியேன் என்னை நான் உணர அருள் செய்ய வேண்டும். அது அதை விட பெரிய கேள்வி. அப்போது நான் பொல்லாத வறுமையில் இருக்கிறேன், வறுமை தீர வேண்டும். அப்படியே நீ செல்வத்தை கொடுத்தாலும் அது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவத்தையும் தர வேண்டும். ஆகவே உன் திருவருள் கடாட்சத்தால் என்னது கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியாத தடுமாறினேன். எதை கேட்டால் உன்னிடம் பெறுவது, நீ என்னிடம் நேரம் சொல்ல மாட்டேன். எதை கேட்டு உன்னிடம் பெறுவதென்றே எனக்கு அறிவில்லாது இருந்தேன். உன் திருவருள் கடாட்சத்தால் உன் ஆசி பெறுவதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும். வேறு ஒன்று வேணாம் ஐயா, தினமும் நாமத்தை சொல்வதற்கு உனக்கு அருள் செய்ய வேண்டும். பாவியில் நான் கொடிய பாவி, மன ஒருநிலைப்படாத தடுமாறுகிறேன். ஒரு பக்கம் காமவெறி, ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கடல் சுமை, ஒரு பக்கம் பகை உணர்வு, அக்கம் பக்கம் பிரச்சனைகள். பக்கத்து வீட்டுக்காரன் டிவியை ரொம்ப சத்தம் வைக்கிறான். இந்த 3வது வீட்டுக்காரன் அவன் திருமணம் காலையில் 3 மணிக்கு திருமணம், 10 மணிக்கு திருமணம், 3 மணிக்கு ரேடியோ வச்சுக்கிட்டு ஒளிபறிக்க வச்சு ஒரே சத்தமாக இருக்குது. அவன் ரேடியோ வச்சுருக்கான். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வெடியை வச்சுக்கிட்டு திடீர்னு வெடிக்கிறான். என் மனசே நிம்மதியில். நான் இதெல்லாம் பாவத்தின் சின்னமுண்டன். டிவி வைக்கிறவன் மெதுவாக வைக்க மாட்டான், ரேடியோ வைக்கிறேன் டேப் கடை வச்சு அவன் பாட்டு பூந்து விளாசுவான். யாரும் கேட்க முடியாத, என் இஷ்டத்தில் வைப்பான். அவனுக்கு இந்த மாதிரிலாம் சனியனுங்க இருப்பான். இப்படியெல்லாம் சில பிரச்சனையாக இருக்க என்ன செய்யுதுன்னா, இப்படி தான் இருக்கும் சனியனுங்களை அப்படி தான் இருப்பான். நீ உங்கள் கடமை செய். இதுக்கிடையில் அதான் சொல்லுவான். இதுக்கிடையில் ஒரு பக்கம் வெடிய வைக்கிறான், ஒரு பக்கம் டேப் ரெக்கார்டு போட்டு அதிகமாக வச்சுருக்கான்,
ஒரு பக்கம் கட்டாவாக போட்டால் சத்தம் வந்துகிட்டு இருக்குது. இது இப்படி அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்தில் பிரச்சனை. இதுக்கிடையில் உன் திருவடியை தடையில்லாமல் பூஜை செய்ய அருள் செய்து கேட்டான். இப்படி இருக்க தான் செய்யும். நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது, மலையேறி போக முடியாது, இதே ஊருக்குள்ள தான் இருந்தாவன். இதுக்கிடையில் உன் திருவடியை உருகி தியானிப்பதற்கு அருள் செய்யணும்னு கேட்டான். அது பெரிய வேண்டுகோள். இதெல்லாம் கேட்க வேண்டும். இத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைக்கு பிரச்சனை, ஒருத்தர் கடை சுமை, ஒரு பக்கம் தாழ முடியாத பிரச்சனைகள், பகைகள், ஒட்டாவது பிரச்சனை தான் சரி, இதுக்கிடையில் உன் திருவடியை பூஜை செய்வதற்கு வாய்ப்பு தர வேணும்னா இதெல்லாம் நம்ம செய்து வினைகிற நினைக்கின்றேன். இப்படி குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் மனைவி நோய்க்கு, பிள்ளைகள் நோய், அக்கம் பக்கம் உள்ள பிரச்சனைகள், இத்தனை இடையூறிலையும் பெரிய போர்களமாக இருந்தாலும் சரி, இதற்கிடையில் நாமத்தை சொல்வதற்கு வாய்ப்பு தர வேணும்னு கேட்டான். அதுதான் அது 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 போட்ட போராட்டம். அது போராட்டத்திலேயே இப்படி உள்ளே பூந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பான். அது ஒரு அறிவு, அதுக்கும் ஆசி வேண்டும். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புகிறவர்கள் பிரச்சனை கண்டு பயப்படக்கூடாது. வரத்தான் செய்யும். யாரும் இது இந்த மாதிரி அக்கம் பக்கத்தை பிரச்சனை இருக்குது, பேச்சு சத்தம் கேட்குது, பாட்டு சத்தம் கேட்குது, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னது இதெல்லாம் அப்படி வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். அதுக்கு இடையில் உள்ள பூந்து வெற்றி பெற வேண்டும். பெரிய போர்க்களத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும். அதான் போர்க்களம். ஆகவே இதற்கெல்லாம் மன வலிமை வேண்டும். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, அது பாட வந்துக்கிட்டு இருக்கணும், போய்கிட்டு இருக்கணும், அது பாடு போய்கிட்டே இருக்கணும். இத்தனை பிரச்சனையிலையும் மன வலிமையோடு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வேண்டாம். ஐயா நந்தீசா, திருமல தேவா, காலங்கிநாதா, போகதேவா, திருஞான சம்பந்தா, திருநாவுக்கரசே, பதஞ்சலி சொல்லிட்டு போயா, இது சொல்கிறதுக்கு முடியாது. ஒரு பக்கம் ஒரே பிரச்சனைகள், சண்டை சச்சரவுன்னு இருக்கட்டும். இதை ஒரு 10 பேர்த்து ஒரு 6-7 பேர்த்து நாமத்தை சொன்னான். கிட்ட வருமாயமன் வருவானாயமன் வரப்போகுது. சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. பொல்லாத வறுமை சூழத்தான் போகுது. சொல்ல ஒன்றா ஏம்ப ஒன்றா பெரும்பஞ்சம் இடர் உண்டாகும் வருங்காலத்தில். அப்படியே மக்கள் அப்படியே துடிப்பார்கள். அந்த காலம் வந்துக்கிட்டு இருக்கு வரப்போகுது, வந்துடுச்சு, வந்துக்கிட்டு இருக்கலாம். அது இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரலாம். அது மாதிரி பிரச்சனை வரும்போது நீ என்ன செய்வே? வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வருவது நிம்மதி இருக்க முடியாது. அச்சமும் பீதியும் பிச்சு திங்கும் சமுதாயத்தை பெரிய நடுத்தர வர்க்கம், மேந்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள், வறுமைக்கோட்டை கீழே உள்ளவர்கள். வறுமைக்கோட்டை கீழே உள்ளவர் யார் என்றால் அடுத்த நேரத்துக்கு உணவுக்கு உத்தரவாதம் இல்லாதவர்கள். உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, உடைக்கும் உத்தரவாதம் இல்லை, குந்த குடிசை இல்லை. இதெல்லாம் வறுமைக்கோட்டை கீழே உள்ளவர், உத்தரவாதம் இல்லாதவர்கள். எதை வாடகை விட்டு இருப்பான். நடுத்தர வர்க்கம்னா 3 நேரம் உணவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். உணவு, உடை, மருத்துவ செலவு, வாகன செலவு, ஒரு வீடு, வாடகை வீடான ஒரு வீடு, இது அவருக்கு தேவையானது கிடைத்தால் நடுத்தர வர்க்கம். மேந்தட்டு மக்கள் யாருன்னா எதை வேணாலும் செய்யலாம். இப்போ டிவிசி பெட்டி எது புல்லட்டு விற்றுட்டு கார் வாங்கலாம், அது சுசிக்கு விற்றுட்டு புல்லட்டு வாங்கலாம், கார் வாங்கலாம். அதுக்கு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். உணவுக்கு உத்தரவாதம் உண்டு, செலவினங்களுக்கு தடை இல்லை, தேவையான பொருள் இருக்குது. இதெல்லாம் மேந்தட்டு மக்கள். வியாபாரம் நல்லபடி இருக்குது, தடையில்லாத வாழ்க்கை. இன்னது இல்லை என்று சொல்ல முடியாது. இன்ன பேச்சுக்கு இடமில்லாதவர்கள். வாகன வசதி, வீடு வசதி, எல்லா பால் வசதி, எல்லா வசதிகளும் இருக்குது, நோய் இல்லை. இதெல்லாம் மேந்தட்டு மக்கள். அவர்களும் நடுத்தர வர்க்கத்துக்கு வரப்போகிறார்கள். அவர்களும் நிம்மதியாக இனி வாழ முடியாது. அவர்களுக்கும் பிரச்சனைகள் கொடுப்பார்கள். எப்படியோ போட்டு அவரையும் கசக்கி விடுவார். அவர்களும் நடுத்தர வர்க்கம் போல் தடுமாறுவார்கள். உணவு மேந்தட்டு மக்கள் உணவுக்கு தடையில்லை, எப்போது வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம் இருக்கும். அவர்களுக்கு நடுத்தர வர்க்கம் போன்ற சூழ்நிலை வரும். நடுத்தர வர்க்கம் வறுமை வீட்டுக்கில் வருவான். இது வருங்காலத்தில் இப்படி இருக்கும் என்று பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கிடையில் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். என்ன செய்யலாம்? பெரியவங்க ஆசி இருந்தால் அன்றி நிம்மதி இருக்க முடியாது. நிம்மதி கொலைய போகுது. நாட்டு உலகமெங்கும் நிம்மதி கொலைய போகுது. இதுக்கிடையில் நான் நிம்மதியை வாழ வேண்டும் என்றால் ஒன்று தினம் தியானம் செய்து, மாதத்துக்கு 2 பேருக்கு அன்னதானம் செய்து, ஏதோ கடமை செய்து வந்தால் நன்மை நடக்கும் என்று சொல்லி, ஏதோ என்னுடைய அறிவுக்கு போதிய கல்வி இல்லாதவன் நானே பாவிதான். நான் புண்ணியம் நினைச்சிடாதீங்க. என்ன அடாது செய்த பாவி நானே புலால் உண்டிருக்கிறேன், உயிர் கொலை செய்திருக்கிறேன், எல்லா பாவம் செய்திருக்கிறேன். பொல்லாத பாவி ஏதோ என்னுடைய அனுபவத்தில் சில கருத்து சொல்லியிருக்கேன். ஆகவே அதில் குறை இருக்கத்தான் செய்யும், நிறையன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு நிறைய இருக்கிறதில்ல. திருஞான சம்பந்தா, திருநாவுக்கரசே, இப்போ இது நிறை. அகத்தீசா, நந்தீசா, ஞான பண்டிதா, இதெல்லாம் நிறை. சொல்லுகின்ற கருத்தில் சில குறை இருக்கும், கசப்பு இருக்கும். அது பெரியோர்கள், கற்றுவந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை சிறந்தாழ்ந்து வணங்கி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம்.
எல்லாம் வல்ல குருநாதர் திருவடியை வணங்கி, இன்றைய கலிகாலத்தில் புண்ணிய பூமி ஒன்று இருக்கின்றது என்றால், அருள் பெற்ற ஆசான் இருக்கின்றார்கள் என்றால் அது ஓங்கார குடிலாசான் தான். முதுபெரும் தலைவனும் நவகோடி சித்தர்களும் ஓர் உருவாக விட்டிருந்து இங்கு ஜாதி மத பேதமில்லாமல் அனைவரையும் ஒருத்தாய் மக்களாக அன்பு காட்டி அரவணைத்து அழைத்து செல்லும் ஓங்கார குடிலாசான் திருவடி பணிந்து போற்றுவோமாக. ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க. ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க. ஓம் ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை